இன்னைக்கு வந்து என்ன பார்க்க வரோம்னா பஞ்சாப் ஸ்டைல்ல பச்சை மிளகாய் பச்சடி தான் பார்க்க வரோம். இன்னும் என்னென்ன தாண்டி வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க. சரி ஓகே, நம்ம வந்து பஞ்சாப் ஸ்டைல்ல வந்து பஞ்சாப் என்ன தலையில என்ன வச்சிருப்பாங்க? தொப்பி மாதிரி வச்சிருப்பாங்களா? அவங்க இல்ல அது வைக்க மாட்டாங்க. இப்படி வந்து இது டர்பன் அப்படி கட்டிருப்பாங்க. அவங்க தான் பஞ்சாப். இப்ப அவங்க செய்யற பச்சை மிளகாய் நீ செய்ய போற? பஞ்சாப்காரன் பச்சடி எல்லாம் செய்வானா? பச்சடி செய்ய மாட்டாங்க, காரமா சாப்பிட்டு. என்ன ரெசிபி பேர் தெரியல? பஞ்சாப் பச்சடி. சரி ரைட் பண்ணு. அவ்வளோ ஒரு பேரை வைக்கணும்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து முழுசாவும் போட்டுக்கலாம், ரெண்டா வந்து கீரியும் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி குத்தியும் வச்சுக்கலாம். அதுல வந்து தயிர்லாம் எவ்வளவு இறங்குறதுக்காக இந்த மாதிரி குத்தியும் வச்சுக்கலாம். நான் வந்து 2 மிளகாய் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு மீதியை வந்து இந்த மாதிரி நேரா நான் வந்து கீரிக்கிறேன். பஞ்சாப்காரன் எப்பவும் இடுப்புல கத்தி வச்சிருப்பாங்க, தெரியுமா தெரியாதா? இப்ப நீ வச்சுக்கிறியா? நீ வச்சுக்கிறீங்களா? ஒரு தடவை நான் லாரியில பஞ்சாப்காரனோன்னு ஒரு ஞாபகம் வருது எனக்கு. லாரியில சென்னைக்கு லோடு போயிட்டு இருந்தேன் சார். ஒரு சாயங்கால டைமு, சரியா ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். திண்டிவனம் தாண்டி போயிட்டு இருக்கையில், திண்டிவனம் பார்க்கிங் தாண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கையில் செங்கல்பட்டு கடையில் போயில என்ன செஞ்சேன், பான் பராக்கு அப்போ விற்கும்ல. இப்போ முன்னாடியெல்லாம் பான் பராக்குன்னு ஒன்று விற்கும்ல. இப்போ விற்கிதா என்னன்னு தெரியல, நான் போடுறது இல்லை. அப்போ விற்கையில் பான் பராக் வாயில பான் பராக்கை போட்டுக்கிட்டு வண்டி அவன் பஞ்சாப்காரன் லாரியும் சைடில் வந்துகிட்டு இருந்துச்சு. துப்புனம் பாரு பொழிச்சுன்னு அவனுக்கு அந்த லெஃப்ட் சைடு உட்காந்து மூஞ்சில் அடிச்சிருச்சு. அடிக்கவன் ஏய் நில்றான்னா ரொக்கோன்னு கத்துனான். நான் பாட்டுக்கு வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். திரும்ப மெனக்கட்டு வந்து வண்டியை நிப்பாட்டி பார்க்க போட்டு மூஞ்சில் எச்ச துப்பிட்டு அப்புறமா ஏறி போயிட்டான். அவனும் பான் பராக்கை போட்டு திரும்ப துப்பிட்டு அடிக்கவெல்லாம் இல்லை, திட்டவெல்லாம் இல்லை, துப்பிட்டு போயிட்டான். இல்ல ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு அது, சரி சொல்லலாம். பஞ்சாப்காரன் ஒண்ணு நான் 50 ml வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தயிர்ல தான் நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பச்சை மிளகாவை நல்லா போட்டு பிசைஞ்சு விட போறோம். இது கூட என்ன பண்ண போறோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் சேர்க்க போறோம். அப்பதான் அந்த பச்சை மிளகாக்குள்ள வந்து சால்ட்டும் கம்மியா தாங்க. ஏங்க பயப்படுற? நிஷாவுக்கு அந்த இடத்துல கை அடிபட்டு பாருங்க. அடிப்படல பாப்பாவுக்கு இவர் சோத்து வத்தல் கேட்டாருன்னு பொரிச்சேன். பாப்பாவுக்கு பானிபூரி சின்னதா இருக்குல்ல, அது பொரிச்சேன். அப்படியே அந்த எண்ணெய் வந்து லைட்டா ஒரு சொட்டு இங்க பட்டுருச்சு. அது கொப்பளிச்சு வந்ததுக்கு சித்தா என்ன பண்ணாருன்னா சீப்பை வச்சு பொட்டாருன்னு அடிச்சா அந்த தண்ணி தெரிச்சிருச்சு. எரும மாடு வலிக்குது. இன்னும் லைட்டா இப்ப கொஞ்சம் ஆறி இருக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். லைட்டா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து தயிர்ல வந்து பச்சை மிளகாய் நல்லா ஊறட்டும். நம்ம இதுக்கு கூட வந்து நம்ம என்னென்ன செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இங்க வந்து சாதம் வேண்டிட்டு இருக்கு எங்களுக்கு, மதிய சாதம். காலையில வந்து தோசை சாப்பிட்டாச்சு, மதியானத்துக்கு தொட்டுக்கை தான். ஆமா எனக்கு மட்டும். ஆமா இவருக்கு மட்டும் தான். நானும் பாப்பாலாம் காரமே சொல்லணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேபி என்னன்னு உண்மையை சொல்லாம நீ பண்ணி செய்யறேன் அதானே சொல்ல வருவேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோனையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, அடுத்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம். மூடிதானே இதாச்சு, அதுக்கு ஏன் ஃபுட்டு பண்றீங்க? இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் போட்டுடலாம். நான் வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன். அது கூட வந்து பட்டை கிராம்பெலாம் போட்டு வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன். வீட்டிலேயே ரெடி பண்ணுறது தான். ஒரு டப்பா ஏற்கனவே இன்னும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா டக்குன்னு இந்த மாதிரி குக்கிங் வீடியோக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா? நீ என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு அடுத்த வீடியோவில் போட்டு விட்டுறேன். வேணாம், அது அப்படியே காட்டிடுறேன். இப்போ நீ சமைக்கிறத முதல்ல பாரு. நிஷாவோட புது ட்ரெஸ் இது எப்படி இருக்குன்ட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். நீ என்கிட்ட சொன்னில்ல, இன்னைக்கு தான் நான் தான் சொன்னேன் திருக்கார்த்திகைக்கு போட்டுக்க நிஷா அப்படின்னு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக தான். ஏன்னா நம்ம தயிர்லயும் வந்து உப்பு போட்டிருக்கோம். திருக்கார்த்திகைக்கு போட்டுக்கலான்னு சொன்னேன், நீ அதுக்குள்ளே வேணான்ட்ட. அதுக்கு எல்லோ கலர் சாரி
அது சாங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த படம் தானே அதானே. நிறைய எங்க இருந்துச்சு விளக்கெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். திருக்கார்த்திகை அன்னைக்கும் போய் விளக்கு வந்து ஒரு 2 விளக்காவது புது விளக்கு வாங்கணும். அது அடுத்த மாசம் தான் டிசம்பர் மாசம் தான் செய்வோம் திருக்கார்த்திகை. இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு. 15 நாள் இருக்கு. அதுதான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடட்டும். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள். ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் காரமா தான் இருக்கும். இவருக்கு ரொம்ப காரம் பிடிக்கும்னால 1 ஸ்பூன் அளவுக்கு அதுக்காக போட்டு வயிற்ற கலக்கி விட்டுற போகுது. அதெல்லாம் வந்து செய்யாது, கவலைப்படாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. அப்புறம் கரம் மசாலா போட்டாச்சு. நல்லா அதை வதக்கிக்கலாம். பஞ்சாபி ஸ்டைல்ல வருதோ இல்லையோ வந்துடும் நினைக்கிறேன். வதக்கிட்டு காட்டலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அம்மா நெட்டி ஏறுது. இந்த தயிர் பச்சை மிளகாவும் உள்ள சேர்த்தரலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து கிளறி விட்டுட்டு இது மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களான்னு கமெண்ட். தயிரை ஹீட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மிளகாய் வந்து அந்த சாரெல்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம வெங்காயத்துல வந்து மிளகாய் தூள்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அது நல்லா இதுல இறங்கட்டும். இவருக்கு வந்து இனிப்பு பிடிக்கான்றக்காக நான் ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்க வீட்டுல நீங்க ஸ்வீட் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தாராளமா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தோட சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய தயிர் பச்சடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளவுதான், நம்மளோட பச்சை மிளகாய் வந்து பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சோண்டு மல்லித்தலைய போட்டு பினிஷிங் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஆனா சாப்பிட்டாதான் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கும். இத வந்து தயிர் சொல்லு. எதுக்கு இப்ப சிரிச்சீங்க? எதுக்கு சிரிச்சீங்கன்னா? எதுக்கு சிரிக்கல? சிரிச்சிருக்கீங்க, சரி ஓகே. எதுக்கும் சிரிச்சிருப்பாங்க. இத வந்து கஞ்சிக்கு வந்து வெங்காயமா சாப்பிடுவாங்க. கஞ்சிக்கு வந்து வெங்காயம் கடிச்சு சாப்பிடுவாங்க, பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடுவாங்க. அது கூட வேற என்ன, தயிர் ஊத்தி சாப்பிடுவாங்க. தயிர் ஊத்தி சாப்பிடுவாங்க. இது உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. இது 3 காம்பினேஷன் இதுக்குள்ள இருக்கறனால வெல்லத்தை போட்டு சாப்பிடுவாங்க. வெல்லத்தை போட்டு சாப்பிடுவாங்க. சொல்றேன், சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சரி, அப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். நிஷாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் சிரிச்சிருக்கீங்க. எப்ப கரெக்ட்டா சொன்னீங்கன்னா இல்ல மண்டை எடுத்துட்டு போய் என்கிட்ட ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்காதான். அந்த பக்கம் அது ஃபேஷன். என்னது? ஃபேஷன். ஓகே, பாய் எல்லாருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.